வெல்கம் டு டேஸ்ட் த மன்னா. நான் ஷாலினி. இன்னைக்கு நாம ஒரு சீசனல் ஃப்ரூட் வச்சு தான் ஒரு டிஷ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீசனில் வந்து மா பழ வாழை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வந்து நமக்கு முக்கணிகளில் ரொம்ப ஃபேமஸாக இல்லை ஈஸியாக கிடைக்கிறது வந்து மாம்பழம், அதுக்கப்புறமா பலாப்பழம். வாழைப்பழம் வந்து யூஸ்வலாக எப்போவுமே கிடைக்கிறது தான். அண்ட் கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸும் நம்ம மாம்பழம் தான் சொல்லுவோம். நம்ம ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஸ்கின்னும் நல்லாயிருக்கும், நமக்கு உடம்பும் நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் மட்டும் இல்லை, ஃபைபர் கான்டென்ட்ஸும் அதிகமாக இருக்குது யூஸ்வலாக ஃப்ரூட்ஸில். அதனால டெய்லியும் ஏதாவது ஒரு பழம் எடுத்துக்கணுங்கிறது நம்ம வீட்டில் எப்பவுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர விஷயம் தான். பட் ஸ்டில் பழத்தை அப்படியே சாப்பிட்றத விட்டுட்டு லைக் மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கவங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க, நமக்கும் குக் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகும். ஸோ இன்றைக்கி இந்த மாம்பழத்தை வச்சு மாம்பழ பனக்கோட்டா அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் மினிமல் இன்க்ரீடியன்ட் வச்சு எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஆனால் நிறைய பேர் அதை சப்ஸ்கிரைப் பண்ணணுங்கிற இன்டென்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், நீங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அண்ட் அட் த சேம் டைம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற இந்த சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணும், என்கரேஜ் பண்ணும். இதுல வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்க இந்த என்ஜாய்ட் சப்போர்ட்காக ரொம்ப நன்றி. ஃப்யூச்சர்லேயும் உங்களோட சப்போர்ட்டை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பனக்கோட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மாம்பழத்தை அறுத்துக்கலாம். நமக்கு வந்து இந்த மாம்பழத்தோட பல்ப்பு தான் நமக்கு தேவை. அதனால அந்த பல்ப்பை நம்ம அப்படியே ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் ஸ்கூப் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை கத்தி வச்சு அப்படியே கட் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கனாலும் சரி, குட்டி குட்டி பீசஸாக எடுத்து வச்சுக்கோங்க. மாம்பழம் எனக்கு வந்து நல்லா ஸ்வீட்டாக இருந்ததுனால நான் சுகர் எதுவும் சேர்க்கல அரைக்கும் போது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த மாம்பழத்தில் அந்த சுகர் கான்டென்ட் இல்லை அந்த ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சுகர் ஒரு 1 or 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கோங்க. ஆனால் அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. மிக்சியில் சேர்க்கும் போதே நான் அந்த மாம்பழத்தோட பல்ப்பை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி தான் நான் மிக்சியில் சேர்த்துருக்கேன். ஏன்னா சில நேரத்தில் பெரிய பீஸாக போட்டிங்க அப்படின்னா தண்ணி ஊற்றாததுக்கு சரியாக அரைப்படாது. அதனால் சின்ன சின்ன பீஸாக போட்டுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு அரைச்சி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு வடி யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இது குட்டி குட்டி பீஸாக தானே போட்டிருக்கோம், அதனால் உங்களுக்கு லம்ஸ் ஃபார்ம் ஆகாது. நெக்ஸ்ட் இதுக்கான ஜெல்லி ப்ரிப்ரேஷன். அதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி பாயில் ஆகும்போதே நான் 4 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். நான் அந்த சுகர் நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறமா 4 ஸ்பூன் ஜெலாட்டின் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு நான் 2 ஸ்பூன் ஜெலாட்டின் சேர்த்து நல்லா அதை கரைஞ்சதுக்கப்புறமா அடுத்து இன்னும் 2 ஸ்பூனாக நான் அடுத்த பேட்சாக நான் அதெல்லாம் சேர்த்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 2 ஸ்பூன் ஜெலாட்டின் போட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இன்னும் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜெலாட்டின் சேர்த்துருக்கேன். ஏன் அப்படின்னா இதுக்கு 1/2 லிட்டருக்கு 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜெலாட்டினே போதுமானதாக இருக்கும். ஆனால் நம்ம இதில் மேங்கோ பல்ப்பும் சேர்க்குறோம், ப்ளஸ் அதில் மில்கோட கான்டென்ட்டும் ஆட் பண்ணுறோங்கிறதுனால அதோட அதுவுமே அந்த ஜெல்லி ஸ்டேஜ்க்கு வரணும் அப்படின்னா எங்களுக்கு இன்னும் ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் ஜெலாட்டின் எக்ஸ்ட்ரா தேவைப்படும், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் வந்து 500 ml ஆஃப் வாட்டரை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். 250 ஃபஸ்ட்டு 250 ml தனியாக ஸ்ப்ளிட்டப் பண்ணிவிட்டு கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே நமக்கு கேஸ் ஆன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கேஸ் ஆஃப் பண்ணினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மேங்கோ பல்ப்பை அதில் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. பட் அடுப்பு ஆனில் இருக்க வேண்டாம். இப்போது அந்த மேங்கோ பல்ப்பை நல்லா டிசால்வ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு தின் மிக்ஸ்சராக வரும் உங்களுக்கு. இப்போது இதையை ஒரு கிளாஸ் டம்ளரில் ஊற்றி அப்படியே செட் பண்ணி விட்டுருங்க. இது மேக்ஸிமம் 1 to 1.5 hours ஆகும், அவ்வளோதான். இது செட் ஆகட்டும். அடுத்து இன்னொரு 250 ml ஆஃப் வாட்டர், ஜெலாட்டின் அண்ட் சுகர் மிக்ஸ்சர் வச்சுருந்தோம் இல்லையா, அதில் 1/2 டம்ளர் பால், 1/2 டம்ளர் ஃப்ரெஷ் க்ரீம் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா டிசால்வ் பண்ணிக்கலாம். இது செய்யும்போதும் நமக்கு அடுப்பு ஆனில் இருக்க வேண்டாம். பால் சேர்க்கும்போது நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அட் த சேம் டைம் ஃப்ரெஷ் க்ரீம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 1 டம்ளர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்கே யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதையும் நல்லா கரைச்சிட்டு ஆறுனதுக்கப்புறமா இந்த மேங்கோ ஜெல்லி செட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த டம்ளரில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறி இருக்கணும், இல்லைன்னா இதுவும் சேர்த்து டிசால்வ் ஆகிடும். ஸோ ஆறுனதுக்கப்புறமா அதை சேர்த்து ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 hour விட்டுட்டிங்கன்னா அப்படியே நல்லா செட் ஆகி வந்துடும். நான் மீதி இருக்கிற மாம்பழங்களை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கார்னிஷிங்காக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு
அப்படியே அதை கட் பண்ணணுன்னா அழகாக கிளைட் ஆகி உள்ளே போகும். ஈஸியாக நமக்கு ஸ்கூப் பண்ணி எடுக்கிறதுக்கு அழகாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and don't forget to subscribe our channel.